அவன் போய் வீட்டு வாசல்ல நின்றுட்டு நான் கேட்குறேன். அப்போ நாங்கள் தினம் கராத்தே, அரை கிலோ மாட்டுக்கறி. அப்போ எப்படி இருப்போம்னு பார்த்துக்கிறேங்க. அப்போ வந்தோடனே ரோட்டில் போகிறவரெல்லாம் கேட்குறேன், இவனாடா இவனா இவனா அப்படி இல்லை பங்காளி. ஆனால் அவன் அங்கிருந்து பார்த்துட்டே இருந்திருக்கான், யாரோ நம்மளை கேட்குறான்ட்டு. கடைசி அவன் அவனே யாரை தேடுறீங்க அப்படின்னா, அங்கிருந்து பங்காளி இவன் தான் பங்காளின்னு ஒன்று. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அவனுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அடினா மாட்டு அடிக்கிறோம். இவன் என் தம்பி சொல்றான், நாங்க 2 பேரும். இவன் சொல்றான், தேவா டேய் போடா கொன்றுவாங்கடா, டேய் அடிச்சு கொன்றுவாப்லடா போடா. ஏங்க நான் ரவுடின்னு ஃபார்ம் ஆயிட்டேங்க, என்னை எப்படிங்க? அதைத்தான் அவர் திரைப்படத்துல என் பங்காளி வடிவேல் வச்சது. என்னை என்னங்க போச்சுடுறீங்க அப்படின்னு வச்சு அடிச்சா. அப்புறம் சுத்தி மாடி எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க. அவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருந்திருக்காப்புல இந்த ஆளு. அந்த தெருவே நமக்கு அந்த ஆதரவு. அப்புறம் அடிச்சு போட்டு, அண்ணன் விடுங்க செத்துட்டு போறான்னு இவன் சின்ன கூப்பிட்டு, சரி வண்டியில இறங்கடா 2 பேரும் என்னை ஏற்றி கூட்டி போகும்போதான், ஏங்க என்ன இந்த அடி அடிச்சுட்டு ஒண்ணுமே கண்டுக்காம போறீங்க, ஏதாவது ஒரு ஆஃபுக்கு அது காசு கொடுத்துட்டு போங்கன்ட்டாப்புல. இவன் ரொம்ப சில்லறா பையலா இருந்திருக்காங்க. இவனை தான் திட்டி ஒரு 500 காசு கொடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் அவருக்கு ஒரு அறைய விட்டேன். இந்த சல்லி பயிலோட சேர்ந்து நீ தண்ணியை போட்டதுனாலதான் அவன் செலவு பண்றான். அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் பல கதைகள் இருக்கு. வெளியில 2 பேரும் வந்தோம்னா இப்படி பார்த்தா அவன் யாரும் எங்களை பாத்திரக்கூடாது. என்ன பாக்குற அப்படின்னு தெரிஞ்சவனா இருந்தா என்ன, சும்மா நீங்க தானேன்னு பார்த்தோம்னு. அவன் வேற ஆளந்த என்ன பார்க்க கூடாதான்னா அதோட சரிதான். ஐயோ இப்ப நினைச்சு பார்த்தாலே கேவலமா இருக்கு. நம்ம தானடா அப்படிலாம் நடந்துக்கிட்டோம். அவ்வளவு சேட்டை பண்ணுவோம் நாங்க 2 பேரும். அப்படி அன்புலையும் சரி, வம்புலையும் சரி, அடிதடியிலையும் சரி, கோபத்திலையும் சரி, எல்லாத்துலயும் பாசத்திலையும் எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கிட்டு இருந்த தம்பி இன்னைக்கு இல்ல.